பாரதம். பாரதத்தை நம்ம ரெண்டா பிரிக்கலாம். ஒன்னு மகாபாரதம் ரிட்டன் பை த கிரேட் வேதவியாசர். தென் பிரான்ச்சஸ் ஆஃப் மகாபாரதம் பல்வேறு தரப்பான மக்களால பல்வேறு சூழ்நிலைகள்ல பாரதத்தை ஒட்டி ஏற்றப்பட்ட கிளை கதைகள். ஒரிஜினல் பாரதத்தோட கவுண்ட் 1,00,000 ஸ்லோகம். ஓகேங்களா? பட் இந்த கிளை கதைகள் இருக்குல்ல, பாரதத்தோட கிளை கதைகள், இது ஒரு பக்கம் ஃபுல்லா கலெக்ட் பண்ணா பாரதத்தை விடவே அதிகமா இருக்கும். அந்த அளவுக்கு இந்த பாரத கிளை கதைகள் நம்ம இந்தியா ஃபுல்லா பரவி இருக்கு. எஸ், அந்த மாதிரி நிறைய கிளை கதைகள்ல சின்ன வயசுல இருந்து நான் கேட்டது, எனக்கு ரொம்ப பிடிச்ச கதைகள், அப்புறம் லேட்டர் ஏஜ்ல நான் படிச்சது, தென் என்னோட ஒர்க் ரிலேட்டடா நான் த்ரூ அவுட் இந்தியா டிராவல் பண்றப்போ நிறைய ஸ்டேட்ஸ்ல அங்க அவங்களோட நடைமுறையில எந்த மாதிரி கதைகள்லாம் இருக்கு அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டது, இது எல்லா எக்ஸ்பீரியன்ஸையுமே மகாபாரதம் டெய்ல்ஸ் அப்படிங்கிற ஒரு சீரீஸா உங்களோட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். ஹாய் காய்ஸ், ஐ எம் சரண். வெல்கம் டு சரணிட்டி. ஸோ ஃபர்ஸ்ட் கதை என்ன அப்படின்னு நினைச்சோடனே என் மைண்டுக்கு வந்தது கர்ணனுடைய கிளை கதை தான். கர்ணன், துரியோதனன், கிருஷ்ணன், இவங்க 3 பேர் சம்பந்தப்பட்ட கதை. துரியோதனன் ஒரு நாள் கிருஷ்ணன் கிட்ட கிருஷ்ணா, எனக்கு ஒரு சந்தேகம், உன்னால இதை தீர்த்து வைக்க முடியுமா அப்படின்னு கேட்டானா. அதுக்கு கிருஷ்ணர் சொன்னாரா, கண்டிப்பா, என்ன சொல்லு அப்படின்னாரா. உடனே துரியோதனன் சொல்லியிருக்கான், கிருஷ்ணா, கர்ணன் கிட்ட இருக்கிற எல்லாமே நான் அவனுக்கு கொடுத்ததுதான். அவனை நான் தான் அங்க தேசத்தோட அரசனா முடிசூட்டி வச்சேன். அவனுடைய பேர், புகழ், செல்வம் எல்லாம் நான் அவனுக்கு கொடுத்ததுதான். அததான் அவன்கிட்ட கொடை உதவின்னு கேட்கிறவங்களுக்கு கொடுக்குறான். அப்போ கர்ணனை விடவே நான் தானே மிக சிறந்த கொடையாளி. பட் இந்த ஜனங்க ஏன் கர்ணனை இந்த அளவுக்கு ஒரு பீக்ல வச்சு கொண்டாடுறாங்க? எனக்கு அதுல சந்தோஷம்தான், ஏன்னா அவன் என்னோட உற்ற நண்பன். இருந்தாலும் எனக்கு இந்த ஒரு டவுட், உன்னால கிளியர் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டானா. கிருஷ்ணர் சொன்னாரா, இதுக்கான பதில நான் உனக்கு ஒரு நாள் சொல்றேன் துரியோதனா. அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு உதவி வேணும், உன்னால பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டாரு. துரியோதனன், கண்டிப்பா கிருஷ்ணா, நீ கேட்டு நான் இல்லைன்னு சொல்வேனா, என்னது அப்படின்னு கேட்டானா. கிருஷ்ணர் அதுக்கு சொன்னாரா, இந்த மாதிரி நான் துவாரகால ஒரு யாகம் பண்ண போறேன், ஒரு வேள்வி. அதுக்கு நிறைய பேர், லட்சக்கணக்கான பேருக்கு அன்னதானம் போடணும். நிறைய விறகு கட்டைகள்லாம் அதுக்கு தேவைப்படுது. நான் துவாரகால இருந்து வண்டி அனுப்புறேன். உன்னால முடிஞ்ச அளவுக்கு எனக்கு அதுக்காக விறகுகளை கொடுத்து ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டார். துரியோதனன் சொன்னானா, அவ்வளவுதானே கிருஷ்ணா, கண்டிப்பா நீ அனுப்பி, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னானா. உடனே துரியோதனன் என்ன பண்ணிருக்கான், அவனோட பணியாட்கள் எல்லாம் கூப்பிட்டு, இந்த மாதிரி துவாரகால இருந்து நம்மளுக்கு ஒரு அசைன்மெண்ட் வந்திருக்கு, கிருஷ்ணர் ஒரு உதவி கேட்டிருக்காரு, அங்க இருந்து அவங்க வண்டியெல்லாம் அனுப்பி வச்சாங்கன்னா அதை ஏற்றி அனுப்புறதுக்கு விறகு கட்டைகளா பக்காவா ரெடி பண்ணி கன்சைன்மெண்ட்க்கு ரெடியா வைங்க அப்படின்னு சொன்னானா. எல்லாம் வேலையும் ஜோரா ஆகி எல்லாம் பக்கா ரெடி ஆகி துரியோதனன் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். இன்னைக்கு வண்டி வரும், நாளைக்கு வண்டி வரும்னு. அப்படியே மாசக்கணக்கா ஆயிடுச்சு. ஒரு நாள் நல்ல இந்த மழை காலத்துல துவாரகால இருந்து வண்டி வருது. இந்த மாதிரி துரியோதனன் கிட்ட இந்த துவாரகால இருந்து கிருஷ்ணர் அனுப்பி வச்ச பணியாட்கள் கேக்குறாங்க, இந்த மாதிரி பண்ணா கிருஷ்ணர் உங்ககிட்ட இருந்து வேள்விக்கு அன்னதானத்துக்கு விறகுகள்லாம் வாங்கிட்டு வர சொன்னாரு, கொடுக்க முடியுமா, நாங்க எடுத்துட்டு போயிடுவோம்னு. துரியோதனனுக்கு செம்மையா கோவம் வந்துருச்சு. நான் எத்தனை மாசமா காத்துக்கிட்டு இருக்கேன், மழை காலத்துல விறகுன்னு கேட்டா எல்லாம் மழை நினைச்சு போச்சு, போய் கிருஷ்ணன் கிட்ட சொல்லுங்க, மழை காலத்துல யாராவது இந்த மாதிரி வேள்வி செஞ்சு அன்னதானம் போடுறதுக்குன்னு கேட்பாங்களா, என்னால முடியாது, நனைஞ்சு போயிடுச்சு, ஈரவா இருக்கு விறகுன்னு போய் சொல்லுங்க அப்படின்னு கடிஞ்சு பேசி அவங்கள அனுப்பிட்டான். அதுக்கப்புறம் ஒரு சில மாதங்களுக்கு அப்புறம் துரியனும் கிருஷ்ணனும் சந்திக்கிற ஒரு சிச்சுவேஷன் வரப்போ துரியன் கிருஷ்ணன் கிட்ட சொன்னானா, எங்கேயாச்சும் உனக்கு அறிவு இருக்கா கிருஷ்ணா, யாராச்சும் மழை காலத்துல விறகு கேட்டு வண்டி அனுப்புவாங்களா, என்னால உனக்கு உதவி பண்ண முடியாம போயிடுச்சு பாரு, நீ என்ன பண்ணு, இப்ப வெயில் காலம் ஆரம்பிச்சிடுது, நீ இப்ப வண்டி அனுப்பு, நான் இப்ப விறகெல்லாம் போட்டு அனுப்புறேன், இப்போ சூப்பரா ஜம்முன்னு வேள்வியை முடிச்சிடு அப்படின்னு சொன்னோன்னே கிருஷ்ணர் சொன்னாரா, இல்ல துரியோதனா, நான் அப்பவே என்னோட வேள்வியை முடிச்சு அன்னதானத்தை எல்லாம் செவ்வனமே சிறப்பா செஞ்சுட்டனே அப்படின்னு சொன்னாராம்.
துரியோதனனுக்கு ஒரே ஷாக்கு. அப்போ யார் உனக்கு உதவி பண்ணா அப்படின்னு கேட்க, கிருஷ்ணர் சிரிச்சா மாதிரியே, வேற யாரு, உன்னோட ஆருயிர் நண்பன் உற்ற தோழன் கர்ணன் தான் அப்படின்னு சொன்னார். ஒரு சடன் ஷாக்கோட, அவன் பக்கத்திலேயே தானே, இந்த துரியன் பக்கத்திலேயே தானே கர்ணன் இருப்பான். நீங்க என்டையர் பாரதத்துல கவனிச்சிருக்கீங்களா, துரியோதனனை விட்டு பிரியவே பிரியாத ரெண்டு கேரக்டர் இருக்குன்னா ஒன்னு அவன் தம்பி துச்சாதனன், இன்னொன்னு கர்ணன் தான். சோ பக்கத்துல அந்த கர்ணன் உடனே திரும்பி கேட்டானா, கர்ணா, அஸ்னாபுரத்துல மழைனா அங்க தேசத்துலயும் மழை தானே, எப்படி நீ கிருஷ்ணனுக்கு விறகெல்லாம் கொடுத்த, எல்லா விறகும் ஈரமாயிருக்குமே அப்படின்னு கேட்டதும் கர்ணன், ஆமா துரியோதனா, கரெக்ட் தான், பட் என்ன பண்றது, அவங்க உதவின்னு நம்ம கிட்ட வந்துட்டாங்க, அதுவும் ஒரு அன்னதானம்ங்கிறதுக்காக நற்செயலுக்காக கேக்குறாங்க. ஸோ நான் என்ன பண்ணேன், மாளிகையோட ஒரு பகுதியை இடிச்சு அதோட தூண்கள், அந்த உத்தர கட்டைகள், ஜன்னல்கள், இது எல்லாத்தையுமே சேகரிச்சு அவங்களுக்கு தேவையான விறக அவங்களுக்கு கொடுத்து அனுப்பிட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. இத கேட்ட துரியனுக்கு ஒரு நிமிஷம் திகைத்து போயிட்டானா. கிருஷ்ணனை பார்த்தோன்னே கிருஷ்ணர் சிரிச்சாராம். உனக்கு இப்ப பதில் கிடைச்சிருச்சா அப்படின்னு கேட்டாராம். துரியோதனன் மனதுக்குள்ளவே நினைச்சானா, உண்மைதான்ல, கர்ணன் கிட்ட இருக்கிற செல்வம், கர்ணன் கொடுக்கிற எல்லா பொருட்களும் நம்ம அவனுக்கு கொடுத்ததா வேணா இருக்கலாம், ஆனா அதை கேட்ட உடனே இன்னொருத்தருக்கு கொடுக்கணுங்கிற எண்ணம் கர்ணனுடையது அப்படின்னு நினைச்சானா. சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம், வைத்ததோர் கல்வி மனப்பழக்கம், நித்தம் நடையும் நடைப்பழக்கம், தயையும் நட்பும் கொடையும் பிறவி குணம். அவ்வை சொன்னது. நம்ம எல்லாத்தையுமே பழகனா அதுல மாஸ்டர்ஸ் பண்ணிடலாம், பட் நட்பு, தயை, கொடை, இது மூணும் பிறவிலேயே வரணும். அந்த பாண்ட் குவாலிட்டி, அது நீங்க என்னதான் அதை பிராக்டிஸ் பண்ணாலுமே அதை உங்களால மாஸ்டர்ஸ் பண்ண முடியாது. புரியுதா? ஸோ திஸ் இஸ் த ஸ்டோரி விச் டிஸ்கிரைப்ஸ் அபவுட் கர்ணனுடைய அந்த மேதகு தன்மை. அவன் அந்த கொடுக்கணும், அந்த கொடையாளி கர்ணன்கிறாங்கல்ல, சூரியன் கூட 12 hours தான் ஒளி கொடுக்குமா. அதே மாதிரி எப்படி சொல்றது, மழை கூட மும்மாரி 3 வாட்டி தான் பொழியும், பட் அரவுண்ட் த சன் த்ரூ அவுட் த இயர் irrespective of any seasons, உங்களுக்கு ஒரு விஷயம் வேணும்னு போய் கேட்டா அவங்க கேட்ட மாத்திரம் ஓகே அப்படின்னு கொடுக்கறது கர்ணன் மட்டும்தான் அப்படின்னு கர்ணனுடைய புகழ உயர்த்தி சொன்ன கிளைக்கதைகள்ல இதுவும் ஒண்ணு. இந்த மாதிரி எக்கச்சக்க கதைகள் இருக்கு. என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் அதெல்லாம் ஒன்னொன்னா உங்களோட ஷேர் பண்றேன். Stay connected. Bye guys.